அட்டாக் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க காரெல்லாம். ஸோ அதுக்கிட்ட தப்பிச்சு இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு ஓனாக ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கைசரில் இங்கே எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம எல்லோஸ்டோன் பார்க் வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம 1 இல்லை 2 இல்லை 5 இடம் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இது வரைக்கும் யாருமே கவர் பண்ணாத ரீஜன் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாய்ப்பில்லை ராஜா. இதை சுற்றி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சு. அதை சுருக்கி நீங்கள் 10 நிமிஷத்தில் பார்க்க போகிறீங்க. நோரிஸ் கைசர் பேசனுக்கு வந்தாச்சு. இங்கே என்ன தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கிறது வந்து ஒரு பெரிய சூப்பர் வால்கனோவுக்கு மேலே தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கைசரில் இங்கே எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. அது எல்லாமே நியூஸ்லேயும் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே எரிமலை மேலே தான் இங்கே நிலப்பரப்பாக இருக்குது. அந்த நிலப்பரப்பில் வந்து தண்ணி இருக்கும்போது நேச்சுரலாகவே அது பாய்லிங்காகவே தான் இருக்கும். அது சூடாகி புகையும் பபுள்ஸும் வந்து நமக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ரொம்ப ஹைட்டுக்கு போகுது, மேலே வரைக்கும் போகுது. இந்த நேஷனல் பார்க் வந்ததுலேருந்து என் பசங்க வந்து இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரனா பசங்களுக்கு வந்து ஜியோகிராஃபிலையும் சயின்ஸ்லையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதனாலே இது மாதிரி இடத்தெல்லாம் வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி போவோம். பசங்க மட்டும் இல்லைங்க, நிறைய சயின்டிஸ்ட்டுமே இங்கே வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நடக்கிற தெர்மல் ஆக்டிவிட்டியை வந்து பேஸ் பண்ணி தான் கிளைமேட் சேஞ்சஸ் பற்றிலாம் நிறைய ஸ்டடீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்ச்சோட சின்ன கிளிம்ஸ் தான் 2012 படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கைசருக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா கீழே நமக்கு எர்த் சர்ஃபேஸே நமக்கு இருக்காது. எல்லாமே வந்து நம்ம மரப்பலகை மேலே தான் நம்ம நடக்கணும். அது வந்து போர்ட் வாக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஹாட்டான சர்ஃபேஸ் மேலே நடக்க போகிறோம். அதனால் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஸோ நாங்கள் வெளியே இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஆனால் இந்த வேக்னோ சைட் உள்ளார வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே புகையாக வந்துட்டு இருந்துச்சு. என்ன ஒரே பனி மூட்டமாக இருக்கு. எரிச்சிற அளவுக்கு ஒரு ஹீட்னஸ் இருக்குது. ஸோ எக்காரணத்தை கூட இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லி டேஞ்சர்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கேலட்டின் ரேஞ்ச். ஏன் கேலட்டின் ரேஞ்ச் பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஆல்பர்ட் கேலட்டின்னு சொல்லிட்டு ஒரு யுஎஸ் செக்ரட்டரியோட ஞாபகார்த்தமாக அந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அடுத்தடுத்து வந்து அதாவது பக்கத்துல நிறைய மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ட்ரைப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹண்டிங் பிளேஸ் வந்து இதுதான். இப்போ இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்லாம் இல்லாதனால ஹைக்கிங்க்கும் ஸ்கீயிங்க்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை. இந்த ஏரியா வந்து செம சினிக்கான ஒரு பிளேஸாக இருக்குது. இங்கே வந்து செம்மையாக இந்த நம்ம தமிழ் பாட்டெலாம் எடுத்தாங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது நான் கேமராவில் வீடியோ எடுக்கிறதுக்கும் நான் நேரில் பார்க்குறதுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அடுத்த ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கேட். ஆமாம், இங்கேயுமே வந்து ஒரு கோல்டன் கேட் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பிரிட்ஜு தான் ரொம்ப பழமையான பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. 19th செஞ்சுரியில் வந்து கட்டியிருக்க பிரிட்ஜு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யுஎஸ் ஆர்மியே கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வுட்டில் கட்டியிருக்காங்க, ஸ்டீலில், இப்போ கான்க்ரீட்டில் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆழமாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா ஆழம் தெரியல. ஆனால் நான் எனக்கு வீடியோ எடுக்கும் போதே எனக்கு தலை சுற்றிடுச்சு. இதுக்கு பேர் ஏன் கோல்டன் கேட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னா, இங்கே இருக்க ராக்ஸ்லாம் பாருங்களேன், அது சன்லைட்டில் வந்து அப்படியே ஒளிருமா, கோல்டு மாதிரி ஜொலிக்குமா. அதனால தான் இதுக்கு பேர் கோல்டன் கேட்னு பேர் வச்சுருக்காங்க. நிஜமாக அப்படி தான் தெரியுதான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த இடத்த பார்க்கும்போது தமிழ் படத்தில் கிளைமேக்ஸில் வந்து ஃபைட் வரும்ல, அந்த இடம் மாதிரி இருக்குது. இங்கே எடுத்தால் அது நல்லா இருக்கும்ல. இங்கே இனிஷியலாக வந்து மலைங்க மட்டும்தான் இருந்திருக்கு. இங்கே எந்த ஒரு பாதையுமே இல்லை. இங்கே வந்து மேனுவலாக வந்து இங்கே இருக்க மலை 2 மலையுமே உடச்சி அதுக்கப்புறம் தான் இந்த ரோடை போட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ஸ்பாட் போனது பார்த்திங்கன்னா மேமத் ஹாட் ஸ்ப்ரிங்ஸு. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு ஷேப்ஃபுல்லான ஒரு ஜியோதெர்மல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மேமத் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பற்றி சொல்லணுன்னா, இந்த படிமானங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயிட் கலரில் சர்ஃபேஸில் பெருசாக இருக்குது பாருங்களேன். அது எப்படி வந்துச்சுன்னா, கீழேருந்து தண்ணி ஹாட் வாட்டர் வந்து ரைஸ் ஆகி இங்கே இருக்க கால்சியம் கார்பனேட்லாம் வந்து டிசால்வ் பண்ணி அதுலேருந்து வர்ற டெபாசிட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குற இந்த சர்ஃபேஸ். இது பார்க்குறதுக்கு அழகாக ஃப்ரோசன் வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கு இல்லையா, பட் வந்து அப்படி கிடையாது. ரொம்ப ஹாட்டான வாட்டர் வரும், டச் பண்ணால் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ அந்த மாமத் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஏன்னா எங்களுக்கு அதுக்குள்ளார மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் இந்த மலையில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பொண்ணு சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் பேர் ஹக்கிள்பெரி. இங்கே மட்டும்தான், இந்த மவுண்டானா ஏரியாவில் மட்டும்தான் இந்த ஹக்கிள்பெரிங்கிற ஒரு ஃப்ரூட்டே கிடைக்கும். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹக்கிள்பெரி ஐஸ்கிரீமை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் எப்பயும் போல் ஹாட் சாக்லேட் தான் ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எங்கே பார்த்தீங்கன்னா லேமர் வேலி போயிருந்தோம். இங்கே லேமர் வேலியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃபு, அதுக்கப்புறம் கரடி, தென் பைசன் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரோட்டு மேலேயே வந்து இந்த பைசன்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. சில இடத்துல அட்டாக் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க காரெல்லாம். ஒரு பயத்தில் தான் காரை வந்து நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த பைசன்லாம். ஆனால் வந்து நம்மளோட ஊர் எருமை மாடுக்கு வந்து ஒரு 2 மடங்கு எருமை மாடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசாக ஹைட்டாக இருந்துச்சு. அண்ட் அதோட சத்தமும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சத்தமாக இருந்துச்சு. அதோட அந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது. நம்ம இப்போ செடான் காரில் போயிட்டுருக்கோம். நம்ம செடான் காரோட அது ஹைட்டாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக ஜைஜாண்டிக்காக இருக்குது இந்த பைசன். இது மாதிரி இடத்தெல்லாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து நேரில் பார்த்ததே கிடையாது. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப்பாக, இவ்வளோ பெரிய க்ரீன் ஃபீல்டா அப்படின்ட்டு. இன்றைக்கி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்ததும் இந்த சத்தம் கேட்டுச்சு. ஸோ முன்னாடி பார்த்துட்டு சைடில் பார்க்க விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கார் கீழே ரோட்டு கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு திருப்பியும் ட்ரிப்பு கண்டினியூ பண்ணால் நாங்கள் இந்த பைசன் கிட்ட சிக்கிக்கிட்டோம். என்ன சைஸ்ரா சாமி. அதுகிட்ட தப்பிச்சு இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு ஓனாய் ஓடிட்டு இருந்துச்சு. ஏதோ அது காலில் அடிபட்டு இருந்ததுனால தப்பிச்சோம். ஸோ எல்லோஸ்டோன் உள்ளார போகும்போது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓனாயோ கரடியோ இல்லை பைசன் எது வந்து அட்டாக் பண்ண வந்தாலும் நீங்கள் காரை விட்டு கீழே இறங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்து முடிச்சுட்டு எல்லோஸ்டோன் பார்க் வெளியே போகிறதுக்கே வந்து ஒரு 2 hours ஆகிடும். அது இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 8:49 ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ட்ரன்ஸ் போனோம்னா 2 hours 7 minutes ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து அகைன் ஒரு 1.5 hours ஆகும். ஸோ இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம ட்ரைவ்லேயே தான் இருக்க போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் வந்து நாங்கள் வீட்டுக்கு எப்போ போய் சேருவோம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30-12 ஆகும்னு நினைக்கிறேன். டைம் ஆக வைல்ட் அனிமல்ஸ்லாம் பக்கத்துலேயே வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேலே இருந்தால் நம்ம உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நம்ம இன்றைக்கி வ்ளாகை முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா, பாய் அண்ட் டேக் கேர்.